மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, காலங்காத்தால் என்னை முதலமைச்சர் காண்டேத்திட்டார். என்ன தெரியுமா, 2 பொய் சொல்லிட்டார். மகளிருக்கு 5000 ரூபா கொடுத்தது, அதை நம்ம எதுவும் பயங்கரமாக பேசணுமே, ஏன் நீ இதை 2 பொய் சொல்லிட்டாரு 3 உண்மை சொல்லிட்டாரு ஏன் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, காலங்காத்தால் நான் எந்திரிச்சு பார்த்த வீடியோ முதலமைச்சர் போட்ட வீடியோ தான். அந்த வீடியோவில் முதலமைச்சர் 2 பொய் சொல்லும்போது பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? இல்லை, ஏன் இந்த வீடியோ நான் இவ்வளோ வேகமாக கொண்டு வரேன்னா, ஒரு பக்கம் என்னுடைய தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா சேலத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க, அங்கே பேச போகிறாங்க. அதற்கு நடுவில் இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கோவம் ஆத்திரமும் எங்கே வருதுன்னா, மக்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, இஷ்டத்துக்கு 2 பொய் சொல்லிகிட்டு இருக்கீங்களா, அந்த பொய்யை அம்பலப்படுத்துறது என் தலைவன் மீட்டிங்க்கு முன்னாடி நான் இதை ஏன் செய்யணும்னு நினைக்கிறேன்னா, இது ரொம்ப 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 முக்கியமானது. ஒன்றா தெளிவாக பார்க்கலாம். இனிமே காலங்காத்தால எந்திரிச்சு முதலமைச்சர் பொய் சொல்லக்கூடாது. அதற்காண்டி தான் இந்த பதிவை நான் ரொம்ப டைரக்டா போடுறேன். ஒன்றா தெளிவாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ள போலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, இந்த விஷயம் அந்த அறிவிப்பு வந்த பிறகு உடனடியாக நம்ம தோழர்கள் நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணி, என்ன நண்பா இப்படி பண்ணிட்டாங்க, நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம என்ன செய்ய போகிறோம், 5000 ரூபா கொடுத்து ஓட்டுக்காண்டி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே, இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாங்களே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம மகளிரை சந்தேகப்படுற மாதிரி சில கொஸ்டின் கேட்குறாங்க. ஏன் சந்தேகப்படுறீங்க? நம்ம மகளிர் என்ன அவ்வளவு முட்டாள்தனமாக இருப்பாங்களா? அவங்க எவ்வளோ தெளிவாக இருப்பாங்கங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச உண்மை. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி 2023 தராங்க. அப்பேலேருந்து விஜயண்ணாக்கு மகளிர் மத்தியில் எவ்வளோ பெரிய ஆதரவு இருக்குங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. இப்போ வரைக்கும் அவங்க 28000 ரூபா காசு வாங்கியிருப்பாங்க இந்த மகளிர் உரிமை தொகை மூலமாக. இப்போ தான் இவங்க 5000 ரூபா கொடுக்குறாங்க. 28000 ரூபா காசு வாங்கும் போதே அவங்களுக்கு யார் மாற்றம் யார் தீர்வுங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியும். இந்த பணம் எதுக்கு மாதம் மாதம் கொடுக்குறாங்கங்கிறது நல்லா தெரியும். இப்போயே இந்த பணத்தை கொடுக்குறாங்கங்கிறது நல்லா தெரியும். 28000 ரூபா வாங்குறவங்க மாறாதவங்க இந்த 5000 ரூபாயில் மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மகளிரை நம்மளே குறைச்சி மதிப்பிடக்கூடாது. காசை வாங்கிப்பாங்க, என்ன செய்யணும் என்ன பண்ணுங்கிற கிளாரிட்டி அவங்களுக்கு இருக்கும். இதை பற்றி யாரும் எந்த விதமான கவலையும் படாதீங்க. தலைவர் பார்த்துப்பார். இதற்கு கவுண்டர் அட்டாக்கு நம்ம சைட்லேருந்து நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் ஆணித்தனமாக தெளிவாக பதிவு செஞ்சிடறேன். இது நம்பர் 1. நம்பர் 2, என்னப்பா 2 பொய் சொல்லிக்கிட்டாரு அவரோட வீடியோவில், ஏன் காலங்காத்தாலே ரொம்ப கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, வீடியோ போடுறாரு, தேர்தலுக்காண்டி இந்த மாதிரி காசு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லிட்டார்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதற்கு அவர் வேறு மாதிரி ஏதாவது டைமென்ஷன் பண்ணி அவர் சொல்லியிருந்தா கூட எந்த பிரச்சனையும் இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகையை நிறுத்துறதுக்கு சில பேர் நீதிமன்றம் போகிறோமா இவருக்கு தகவல் வந்துச்சா. அதனால அவர் என்ன பண்ணார்னா, மார்ச் மாதத்துக்கான காசு, ஏப்ரல் மாதத்துக்கான காசு, மே மாதத்துக்கான காசு, எல்லா காசையும் சேர்த்து போட்டாராம். இவர் கேட்டாவே தரமாட்டாருங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச உண்மை. 3 மாத காசை இவர் சேர்த்து போடுறதுக்கு நீதிமன்றத்துக்கு யாரோ போனாதான் காரணமா. ஆனால் யார் போனா அவருடைய பேர் என்ன அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டார். நீதிமன்றத்துக்கு போற மாதிரி தகவல் வந்துச்சு, அதனால நான் இப்படி பண்ணேன். அதுதான் முதலமைச்சர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட். எல்லாருக்குமே நல்லா தெரியுங்க, பெண்கள் என்ன அவ்வளோ முட்டாள்தனமாக நினைக்கிறீங்களா? காலங்காத்தால் வீடியோ போட்டு இவ்வளோ மோசமாக பேசுகிறீங்களே, அவ்வளவு முட்டாளாக தமிழக மக்களை குறிப்பாக பெண்களை நினைக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை நான் உங்கள்கிட்ட ஆணித்தனமாக கேட்குறேன். தேர்தல் நடத்தை விதிமுறை அமலுக்கு வருது. அப்போ ரொக்கமாக அரசாங்கம் எந்த பணமும் கொடுக்கக்கூடாதுங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச உண்மை. இன்னும் கொஞ்ச நாளில் தேர்தல் நடத்தை விதிமுறை அமலுக்கு வந்தால் அடுத்த மாதம், அதற்கு அடுத்த மாதம், அதுக்கு அடுத்த மாதம் பணத்தை உங்களால் வழங்க முடியாது. நீங்கள் சேர்த்து இப்போ வழங்குறீங்க. இதான உண்மை. இந்த உண்மைக்கு பின்னாடி இட்டுக்கட்டை கடைகளை போட்டு இவங்க போனாங்க அவங்க போனாங்கன்னு சொல்லி ஏதேதோ உட்காந்து பேசுறீங்க. ஏன் இவ்வளவு முட்டாளா நினைக்கிறீங்க மக்களை? எனக்கு கோவம் காலங்காத்தால ஏன் இவ்வளவு வருதுன்னா, மக்களை இவ்வளவு முட்டாளா நீங்க நினைக்கும் போது தான் அந்த கோவம் வருது. அதுக்கப்புறம் சரி, இதில் 2000 ரூபா அவர் எதுக்கு சேர்த்து தரார்னா, மோடி என்ன பண்ணுவார் தெரியுமா, அதாவது இந்த இதுக்கு பரிசு அதுக்கு பரிசுன்னு சொல்லுவார். அதே ஃபார்மெட்டு கோடை காலத்தில் நீங்கள் செலவுகளை சமாளிக்க 2000 ரூபா பரிசு. நியாயமாக உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன், எந்த கோடை கால செலவு அடிப்படையாக 2000 ரூபா பணம் கொடுக்குறீங்க? கோடை காலத்தில் உங்களுக்கு வரப்போகிற செலவு எவ்வளவு? அந்த செலவில் இந்த 2000 ரூபா எவ்வளவு தூரம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? ஏதாவது கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் இருக்கா? எலெக்ஷனுக்காண்டி கொடுக்க போகிறீங்க, அதுக்கு என்ன கோடை கால பரிசு? இது என்ன வார்த்தை? இது எனக்கு புரியலையே. அப்போ மழைக்கால பரிசு, குளிர்கால பரிசு இதெல்லாம் எப்போ கொடுப்பீங்க? எனக்கு தெரியலையே. எனக்கு கொடுக்க வேணாங்க, மகளிருக்கு எப்போ கொடுப்பீங்க? இந்த கேள்விகள் எதுக்காவது உங்கள்கிட்ட பதில் இருக்கா? எலெக்ஷனுக்காண்டி பண்ணுறோங்கிறது அபட்டமாக தெரியுது. காலங்காத்தால வீடியோவில் முதலமைச்சர் 2 பொய் சொல்லும் போது இது எப்படி கடந்து போக முடியும் அப்படிங்கிறதா நான் இங்கே கேட்க விரும்புகிறேன். மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது இது. 2வது. 3வது, இந்த உடன்பிறப்புகள் அத்தனை பேட்டு நான் ஒரு விஷயத்தை ரொம்ப நியாயமாக கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பீகார் மாடல் அப்படிங்கிற ஒன்று பெருசாக பேசுவாங்க. ஏன்னா 10,000 ரூபா காசு கொடுத்தாங்க தேர்தலுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி. 75 லட்சம் மகளிருக்கு
மகளிருக்கு 10,000 ரூபா காசு கொடுத்து தான் அவங்க ஜெயிச்சாங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச உண்மை. இந்த 10,000 ரூபா காசு கொடுக்கும்போது இங்க இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள்லாம் ஜனநாயகம் அப்படி ஆயிடுச்சு, ஜனநாயகம் இப்படி ஆயிடுச்சு, சம வாய்ப்பா இது, எலெக்ஷனை இப்படியா ஃபேஸ் பண்றது, பிஜேபி ஜெயிக்கிறதுக்காண்டி எந்த எல்லை வேணா போகும், மக்களை இப்படி முட்டாள்தனமா நினைக்கிறீங்களா, மக்கள் இந்த 10,000 ரூபா கொடுத்தா உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இது எதிர்க்கட்சிகளோட வாய்ப்பை புடுங்கிறதாச்சே, இந்த இந்தியாவோட பன்முகத்தன்மையை சிதைக்கிறதாச்சேன்னு சொல்லி ஏகப்பட்ட ட்விட்டர்ல நிறைய பேர் உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்தான். அவன்லாம் இன்னைக்கு எங்க போனாங்கிறது எனக்கு சத்தியமா தெரியல. ஏன் இவ்வளவு ஆத்திரம் வருதுன்னா, அப்ப அங்க சம வாய்ப்புனா இங்கேயும் சம வாய்ப்பு தானே. இப்போ இந்த ஒரு ஸ்கீமை நீங்க அனௌன்ஸ் பண்றீங்க, எந்த எதிர்க்கட்சிகள், நான் சொல்றது எல்லா கட்சிக்கும் சேர்த்து சொல்றேன், அது வந்து தாவேக்காவா இருக்கட்டும், ஒரு பக்கம் அதிமுக இருக்கட்டும், ஒரு பக்கம் நாத்தாக்காவா இருக்கட்டும், எல்லாரையும் மையப்படுத்தி கேட்கிறேன், இவங்களுக்கெல்லாம் அந்த சம வாய்ப்பு இல்லை, அப்போ உங்களுக்கு மட்டும் இந்த வாய்ப்பு இருக்குன்னா எங்க போச்சு உங்களுடைய அடிப்படை சமூக நீதி? தேர்தல் அரசியல் கண்டி பீகார்ல அந்த மாடல் ஜெயிச்சா அதை எடுத்துப்போம் சார், அது மோடி கண்டுபிடிச்சது. மோடி தான் இப்போ நமக்கு மோடிக்கு என்ன பெரிய வித்தியாசம்? அவர் கண்டுபிடிச்சதே நம்ம அவர் சொல்றதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அவர் கண்டுபிடிச்சதை செய்ய மாட்டோமா? பீகார் மாடல்ல ரொம்ப கரெக்டா இருக்குப்பா. 10,000 ரூபா கொடுத்ததுக்கு அவர் தொழில் முனைவோர் ஆகணும் மகளிர் அப்படின்னு ஒரு பேர் வச்சாரு. இவர் கோடை விடுமுறையை சமாளிக்கிறதுக்கு 2,000 ரூபாய் பேர் வைக்கிறார். நான் சொல்றேன் 2,000 ரூபாய் மகளிருக்கு நீங்க அடுத்த ஆட்சி வந்தா தரப்போறேன் அப்படிங்கிற அறிவிப்பெல்லாம் வெளியிடுறதுலாம் ஃபைன், அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். நீங்கள் கவர்மெண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் நிச்சயமாக அதை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ, வசதிகள் இருக்கோ, அதெல்லாம் நீங்கள் ஐடியா பண்ணி நீங்கள் கொடுக்குறீங்கன்னு கூட வச்சுக்கிட்டா கூட, ஆனால் இந்த 2,000 ரூபா கோடை விடுமுறைக்கு தரேங்கிற அந்த ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு வார்த்தை தான் நாங்கள் அத்தனை பேரும் ட்ரிகர் ஆனதுக்கு மிக முக்கியமான காரணம். நாலாவது ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த 5,000 ரூபா காசு கொடுக்குறது, மாதம் 1,000 ரூபா கொடுக்குறது, மகளிர் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கன்னே தெரியாமல் நீங்கள் மகளிருக்கு இதெல்லாம் செஞ்சால் மகளிர் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க. அடிப்படையில் மகளிர் உட்பட தமிழக மக்கள் அத்துணை பேரும் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா பாதுகாப்பு எதிர்பார்க்குறாங்க. சேஃபாக இருக்கணும், நம்மளுடைய மாநிலத்தில் எந்த விதமான பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு தான் மகளிர் அடிப்படையில் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. அதை உங்களால் கொடுக்க முடியல. ஒவ்வொரு இடத்துலையுமே பாலியல் குற்றச்சாட்டு, பாலியல் சார்ந்த செய்திகள் ஏகப்பட்டது பரவிட்டு இருக்கு. அவங்களுடைய பாதுகாப்பை உங்களால் உறுதி செய்ய முடியல. உங்கள் மேலே சமகாலில் இருக்காங்க, ஞாபகம் வச்சுங்க. ரெண்டாவது, அவங்க ஒரு சாலையில் போகிறாங்க, அந்த சாலை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, தெருவிளக்கு இருக்கணும், போகிற சாலை சேஃபாக இருக்கணும், எங்கெங்கே வேகத்தடை இருக்கோ முதல்ல வேகத்தடை ஊருக்குள்ளே எங்கே இருக்கோ அது தெரியணும், ஸோ சாலை சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்க்குறது. இது இங்கே இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இங்கே இல்லை. மூணாவது, படிக்கிறதுக்கு நல்ல ஸ்கூலு, நல்ல காலேஜ், நல்ல எஜுகேஷன் இருந்தால் போதும். உடம்பு எதுவும் சரியாகவும் போச்சுன்னு வைங்களேன், மருத்துவமனைக்கு போனால் நல்ல மருத்துவம் கிடைச்சா போதும். வேறு எதுவுமே பொதுமக்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல. ஒரு அரசு அலுவலகத்துக்கு போயிட்டு ஒரு சேவையை பெறணும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா ஊழல் இல்லாமல், லஞ்சம் இல்லாமல் அவங்களுக்கு அந்த சேவை கிடைக்கணும். அது ஜாதி சான்றாக இருந்தாலும் சரி, வருமான சான்றாக இருந்தாலும் சரி, இடிப்பிற சான்றாக இருந்தாலும் சரி, எந்த விதமான அரசோட சர்டிஃபிகேட்டோ அரசோட சேவையோ அவங்களுக்கு கிடைக்கணும்னா நடுவில் இந்த லஞ்சம் வாங்குறாங்க பார்த்தீங்களா, இது இல்லாமல் இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க மகளிர். அதை உங்களால் கொடுக்க முடியுதான்னு கேட்டிங்கன்னா அதுவும் உங்களால் கொடுக்க முடியல. இதையும் கடந்து மிக முக்கியமாக அரசோட சலுகைகள் அத்தனையுமே அவங்களுக்கு கொடுத்துட்டு நீ ஓசியில் போகிற, நீ வந்து எப்படி சொல்கிறது, அவங்கள கிண்டல் பண்ணுற மாதிரி இலவசம் வாங்குற குரூப் நீங்கள், ஓசியில் போகிற குரூப் நீங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள கிண்டல் பண்ணுறீங்களே மேடைக்கு மேலே, இதை தான் மகளிர் அருவருக்கிறாங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. ஸோ மகளிருக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கொடுக்காம மகளிருக்கு தேர்தல் சமயத்தில் மட்டும் 5,000 ரூபா, பொங்கலுக்கு 3,000 ரூபா கொடுத்தா மட்டும் மகளிர் அத்தனை பேரும் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. பீகாரில் நடந்துச்சு, தமிழ்நாட்டில் நடக்கும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? இந்த சிந்தனைக்கே மகளிர் வந்து 5,000 ரூபாய் வாங்கிப்பாங்க. என்னுடைய அக்காக்கள், என்னுடைய தங்கச்சிகள், என்னுடைய அம்மாக்கள் வாங்கிப்பாங்க. வாங்கிட்டு அவங்களுக்கு என்ன செய்யணும், யார் நமக்கு சரியான தீர்வு, தலைவர் விஜய் அவர்கள் யார், அவர் எந்த அரசியலை முன்னெடுக்கிறாரு, அவரோட ஓட் பேங்க் அந்த 5,000 ரூபா கொடுத்து வாங்கிடலான்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த தேர்தலில் மகளிர் பணத்தை வாங்கி கொண்டு நிச்சயமாக சொல்கிறேன் நல்ல செலவுகள் அத்தனையுமே அவங்க செய்வாங்க. இந்த பணம் அவங்களுக்கு தேவையான ஒன்று தான், ஆனால் அது அவங்களோட பணங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். வாங்கிட்டு என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக எலெக்ஷன் டேட்டில் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த ஒரு பதிவில் நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா டிவிக்கு சார்ந்த மிக முக்கியமான பல்வேறு விதமான பதிவுகளை பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.